Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பார்க்குறோம். எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் கான்செப்ட் படிக்கலாம். ரைட், எஃபெக்டிவ் டிமாண்ட் மீனிங் என்னன்னாக்கா வில்லிங்னஸ் அண்ட் அபிலிட்டி ஆஃப் த கன்சியூமர் டு பர்ச்சேஸ் கூட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஸோ ஒரு கன்சியூமர் எபிலிட்டி இருக்கணும் அந்த ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ண. ஸோ அது வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் சொல்லுவாங்க. ரைட், ஸோ ஒரு இட் ஷோஸ் த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் தட் கன்சியூமர்ஸ் ஆர் ஆக்சுவலி பையிங். ஒரு கன்சியூமர் எவ்வளோ பை பண்ணுறாங்க அதுதான் இந்த கான்செப்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்க, அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை. அதுதான் ஈக்குவலிப்ரம். ஒரு டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலிப்ரம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட்னாக்கா ஒரு கன்சியூமர் அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் வாங்க முடியுமா முடியாதா, வில்லிங்னஸ், அவங்க வாங்குகிற ஒரு ஒரு they are willing to buy that product. Okay, that is called effective demand. The starting point of Keynes theory of employment and income is the principle of effective demand. நம்ம லாஸ்ட்டில் படிச்சுப்போம். ஸோ லைக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஸோ இந்த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ரைட், ஒரு ஃபார்ம் இருக்குது, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனியில் அவங்களுக்கு எப்படி காசு வரும், அவங்க வந்து ஒரு ரா மெட்டீரியல், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பட்டர் கம்பெனி வச்சுருக்கேன். பட்டர் கம்பெனி வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நான் எல்லாமே மில்கெல்லாம் எடுத்துடுவேன். மில்கெல்லாம் என்னோடய கம்பெனிக்கு எடுத்துருவேன். நெக்ஸ்ட் எனக்கு யார் தேவை, எனக்கு வந்து ஒர்க்கர்ஸ் தேவை, எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அவங்க எம்ப்ளாய் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், அதை நான் விற்பேன். அந்த பட்டர் வந்து வெளியில் விற்பேன். விற்றா என்ன வரும், காசு வரும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஃபார் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ நீங்கள் தயாரித்த பொருள் வந்து வெளியில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வரும். ரைட், ஸோ தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் உங்களோட பொருளுக்கு வந்து உங்களோட ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருந்தாக்கா டெஃபினட்டாக உனக்கு இன்கம் வரும். எப்படி இன்கம் வரும், ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் வச்சாதான். எம்ப்ளாய்மெண்ட் வச்சா என்ன ஆகும், அவங்க தயாரிப்பாங்க. தயாரித்தா என்ன பண்ணுவீங்க, நீ வெளில போய் விற்பீங்க. விற்றா என்ன வரும், காசு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சைக்ளிக்காக இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட், இன்கம், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதுதான் இவர் கீன்ஸ் தியரி இவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் denotes money actually spent by the people on the product of industry, the money which entrepreneur received in the paid of rent, wages, interest and profit. Therefore effective demand equals national income. இது சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பொருள் தயாரிச்சிட்டேன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டர்ப்ரீனியர்ஸ்க்கு என்ன ஒரு காசு வரும். அந்த காசு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெண்ட் பே பண்ணுவார், வேஜஸ் பே பண்ணுவார், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து தான் இவர் வந்து கீன்ஸ் தியரி வந்து அனலைஸ் பண்ணார். இதுதான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். டெஃபினட்டாக ஒரு டிமாண்ட் இருந்தாக்கா, அந்த பொருளுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருந்தாக்கா அது விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு வரும். உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது நேஷ்னல் இன்கம். அதுக்கு தான் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் சொல்கிறாங்க. இதுதான் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ நீங்கள் உங்கள் பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு இன்கம் வரும். அந்த இன்கம் வந்தால் தான் நம்ம கண்ட்ரிக்கும் இன்கம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு கம்பெனியோட பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆனாக்கா, ஒரு கம்பெனியோட பொருள் வந்து டிமாண்ட் வெளியில் இருந்தாக்கா டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸை லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து 100 ப்ராடக்ட்ஸை நான் விற்றுட்ருக்கேன். இப்போ 200 ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு, டிமாண்ட் வந்துச்சு, சப்ளை ஜாஸ்தியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவேன், நான் இன்னும் நிறைய பேர் லேபர்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ தட் இஸ் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே இப்போ கொரோனா டைம், பேண்டமிக் டைமில் என்னாச்சு, யாருமே வாங்க மாட்டாங்க, கையில் காசு இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஒர்க்கர்ஸும் அவங்க போக சொல்லுவாங்க. ஏன், அதுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ டிமாண்ட் பேஸ் மேலே தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு, according to Keynes theory of employment, effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment. The total expenditure is equal to national income, which is equal to national output. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னாக்கா மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கன்சியூமர் ஒரு கன்சியூமருக்கு என்ன தேவை, கூட்ஸ் தேவை. அவங்க என்ன பண்ணுவார், ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
அந்த ஸ்பெண்ட் பண்ண காசு அது ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட், ரா மெட்டீரியல் வாங்குவாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு முதலீடு வச்சா தான் உங்களுக்கு வந்து இது எஃபெக்டிவ் டிமாண்ட் சொல்லுவாங்க, ரைட். இந்த ரெண்டுமே வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ரிலேட்டிங் டு கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் the total expenditure is equal to national income, which is equal to national output. So ஒரு expenditure is equal to national income. ஸோ ஒருத்தவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாக்கா தான் உங்களுக்கு இன்கம், கரெக்டாக. ஒரு கன்சியூமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாக்கா அவனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த பொருள் வாங்கினா தான் உங்களுக்கு இன்கம், ரைட். ஸோ அதுதான் the total expenditure is equal to national income, which is equal to national output. Outputனா ஃபைனலாக என்ன கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் விற்றீங்களோ அது நேஷ்னல் அவுட்புட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கன்சியூமர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவான், ஓகே. பிஸ்னஸ் மேன் வந்து இன்கம் வரும், அவன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுனால அவனுக்கு இன்கம். ஸோ இதுதான் இதில் கான்செப்ட், கீன்ஸ் தியரி. நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறார், இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் சொல்கிறாரு. ED is equal to Y is equal to C plus I. Y is equal to C plus, that is consumption plus investment. அதுதான் வந்து we call it as effective demand ன்னு சொல்கிறாரு. இது output is equal to employment. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் அதுலேருந்து வருதோ, ஃபஸ்ட்டு வந்து என்ன, கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டு சேர்த்தா என்னது, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீ எவ்வளோ பொருள் தயாரிக்கிறோ அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, டிபெண்ட்ஸ் ஆன் தி டிமாண்ட். இதுதான் இதோட ஈக்குவேஷன். எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன்ஸ் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். வென் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் டிக்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு லைக் கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சப்ஷன்னா என்ன, எவ்வளோ கூட்ஸ் வந்து வெளியில் கன்சியூமர்ஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் தான் வில் கால் இட் அஸ். இது ரெண்டுமே கூட எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the consumption function depends on income of the people and marginal prosperities to consume. ஸோ இன்கமும் இருக்குது, அவங்களால வாங்க முடியுமா, அவங்களுக்கு தேவையா, அந்த பேஸ்லேயும் இருக்குது கன்சப்ஷன். இப்போ நான் ஒரு பொருள் வாங்கினா எனக்கு நிஜமாக தேவையா தேவையில்லையா, எனக்கு இன்கம்க்கு என்னால் வாங்க முடியுமா வாங்க முடியாது, இது ரெண்டு தான். இஃப் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், இஃப் இன்கம் டிக்ரீசஸ் மை கன்சப்ஷன் லெவல் ஆல்சோ டிக்ரீசஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் நிறைய வாங்குவோம், நம்ம இன்கம் கம்மியாச்சுன்னா, ஸோ போன மாதம் எனக்கு 10,000 வந்துச்சு, கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கினேன். இந்த மாதம் எனக்கு 20,000 வந்துச்சு, கம்மியாக வாங்குவேன். நெக்ஸ்ட்டு, the rate of interest and marginal efficiency of capital determine the investment level. Rate of interest depends on money supply and liquidity preference. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, the rate of interest to marginal efficiency of capital. Marginal efficiency of capitalனா ஒரு இவ்வளோ காசு நம்ம வந்து சேஃப் சைடாக வச்சுக்கலாம், மார்ஜினல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, ஓகே, ஏதாவது நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலும் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டிபெண்ட் இருக்குது. ஒன்று மணி சப்ளை, இன்னொன்று லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் என்னென்னாக்கா, கையில் காசு, ஹார்ட் கேஷ் இருக்குது, உடனே காசு கொடுக்குறது, உடனே எனக்கு காசு சீக்கிரமாக வந்துடும், லேட் ஆகாது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்கு, கடனாக நான் கொடுத்தேன், மற்றவங்களுக்கு கன்சியூமர்ஸ் கொடுத்தேன், சண்டே டேட்டாஸ், இவங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். இந்த ரெண்டு பேஸ் மேலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கீன்ஸ் ஹேஸ் இவர் வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இவர் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொன்னேன், இமீடியட்டாக நம்ம கையில் காசு இருக்கிறது, கோல்டு, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்கு, சோல்ட் கூட்ஸ் டு கன்சியூமர் ஆன் கிரெடிட், இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி, உடனே காசு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து 3 மோட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, we have is transaction motive. Transaction லைக் எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிகாஷனரி மோட்டிவ். ஸோ ஜாகிரதையாக நம்ம பார்த்துக்கணும், லைக் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, இந்த காசு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் நம்ம சான்ஸ் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருதா, இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, பேசாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பேசாமல் நம்ம இந்த கையில் இருக்க காசை எடுத்து
அதில் ஷேர்ஸில் போட்டுடலாம். தட் இஸ் கால்ட் எஸ் அ ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இது மட்டும் இல்லாமல் 2 ஃபேக்டர்ஸும் இது இருக்குது. ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட் அண்ட் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், இது ரெண்டுமே கூட இருக்குது. ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட்னா என்னக்கா, அந்த நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிலேருந்து எப்படி எனக்கு காசு ரிட்டர்ன் எப்படி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வாங்கினா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறது, அந்த பில்டிங்கோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட். சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், ஸோ அதோட ரிலேட்டடான டிஃப்ரென்ஸை வந்து சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.